தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியான செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். சூர்யா செல்வராகவன் கூட்டணியில் தயாராகி இருக்கும் என்ஜிகே படத்திற்காக ரசிகர்கள் மரண வெயிட்டிங்கில் உள்ளனர். இப்படத்தை தொடர்ந்து சூர்யா கேவி ஆனந்த் இயக்கத்தில் காப்பான் படத்தில் நடித்து வருகிறார். அந்த படப்பிடிப்பு புகைப்படங்களும் வெளியாகிய வண்ணம் உள்ளன. கேவி ஆனந்த் இயக்கத்தில் படுமாசாக தயாராகி வருகிறது சூர்யாவின் காப்பான் படம். சூர்யா கேவி ஆனந்த் படம் என்றால் ரசிகர்களுக்கு விருந்துதான். அவர்கள் கூட்டணியில் அயன், மாற்றான் படங்கள் வெளியாகின. மாற்றான் படம் சுமாரான வரவேற்பை பெற்றாலும் அயன் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. கேவி ஆனந்த் படங்கள் என்றாலே வித்தியாசம் இருக்கும். காப்பான் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. சூர்யா மட்டும் நடித்தாலே படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு தான். இதில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மற்றும் ஆர்யாவும் சூப்பர் ரோலில் நடிக்கிறார்கள். சூர்யாவிற்கு ஜோடியாக சாயசா நடிக்கிறார். சமீபத்தில் மோகன்லால் ஒரு பேட்டியில் கலந்து கொள்ள வீடியோ மூலம் ரசிகர்களிடம் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் சூர்யா. அதில் அவர் பேசும்போது காப்பான் படத்தில் மோகன்லால் அவர்கள் பிரமாதமாக நடிப்பதாகவும் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் ஆபீசராக நடிப்பதாக கூறியுள்ளார். படத்தின் ரிலீஸ் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரிலீஸ் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை சூர்யா ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி வருகின்றனர். என்ஜிகே படத்தை தொடர்ந்து படம் வெளிவரும் என தெரிந்ததால் அடுத்தடுத்து விருந்து காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் தல அஜித் மிகவும் எளிமையானவர், பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் அன்பும் மரியாதையும் கொடுப்பார் என பலர் பேட்டியில் கூறிப்பதை பார்த்திருக்கலாம். இப்போது இருக்கும் காலகட்டத்தில் நல்லது செய்பவர்களுக்கே துரோகம் நினைப்பவர்கள் தான் அதிகம். தனது சுயநலத்திற்கு மட்டுமே அதிகம் வாழ்பவர்கள் மத்தியில் தன்னுடன் பழகும் அனைவருக்கும் நல்லது நினைப்பவர் தல என ஒரு பேட்டியில் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே. தல அஜித் மற்றவர்களுக்கு தேவையான உதவி தானாக அறிந்து கொண்டு செய்வார் என பலரும் சொல்வார்கள். தல அஜித் தற்போது நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் அவருக்கு வழக்கறிஞர் ரோல் என உறுதியாக தெரிகிறது. இப்படத்தில் அவருடன் முக்கிய வேடத்தில் நடித்திருப்பவர் ரங்கராஜ் பாண்டே. இவரின் கதாபாத்திரமும் வக்கீல் தான் என சொல்லப்படுகிறது. தல அஜித்தும் எதிர்த்தரப்பில் ரங்கராஜ் பாண்டேவும் வாதாடும் காட்சிகள் எப்படி இருக்கும் என நினைக்கும் பொழுது படத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என தெரிகிறது. அண்மையில் அவர் அளித்துள்ள பேட்டியில் தல அஜித்துடன் நடித்தது அற்புதமான அனுபவம். எல்லோரும் சொல்வது போல அவர் அற்புதமான மனிதராக இருக்கிறார். மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் பழகுகிறார். உயிரையே கொடுக்கும் மனநிலையில் இருக்கிறார். ஆச்சரியங்கள் நிறைந்தவர். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். 15 நாட்கள் அவருடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என பாண்டே கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தல அஜித்தை பற்றி யாராவது அடிக்கடி பேட்டி கொடுத்து ட்ரெண்ட் ஆக்குவார்கள் ரசிகர்கள். இப்பொழுது சமுதாயத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை பற்றிய இந்த படம் பேசும் என தெரிகிறது. மேலும் இதில் முக்கிய பல கருத்துக்கள் இடம் பிடித்திருக்கிறது. பல சமூக கருத்துக்கள் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். விஸ்வாசம் படம் அவரின் முக்கிய படமாக அமைந்தது. அதில் அவருக்கு குடும்ப ரசிகர்கள் இன்னும் அதிகமாகி விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தல அஜித்தை பற்றியும் தல தற்போது நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படத்தை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.